ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டு எப்படி ஒரு ப்ரொஜெக்டை செய்யுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள. கைஸ், இந்த நம்ம ப்ரொஜெக்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்காக நான் வந்து ஒரு நார்மல் டங்ஸ்டன் வீட்டில் யூஸ் பண்ணுற குண்டு பல்ப் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போல்லாம் இது யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, பட் அதனால வீட்டில் வேஸ்ட்டாகவே இருக்கும். இது ஒன்று எடுத்துக்கிறேங்க. இதில் பேக் சைடில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில கிளாஸ் பீசஸ் தான் இருக்கும் அந்த டங்ஸ்டனை ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அதெல்லாமே நீங்கள் வந்து உடச்சி எடுத்துருங்க. உடச்சி எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதை இதில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா காலில் படாத மாதிரி சேஃப்டியாக எடுத்து டிஸ்போஸ் பண்ணுறங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பெரிய பாக்ஸாக இருக்குது, ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சு மார்க்கிங் பண்ணிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னு. அதை வச்சு நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் ஃபிக்ஸ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிப்போம். செக் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இது வந்து இந்த பல்பை வந்து நம்ம வந்து லென்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக வாட்டரை வந்து ஊற்றிக்க போகிறோம். ஃபுல்லாக வர அளவுக்கு நம்ம வந்து ஒரு வாட்டரை வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டுக்கப்புறம் நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதில் வந்து ஒரு லென்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது அப்படின்றத. இதுக்காக மேலே கொஞ்சமாக க்ளூ கன் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கிறேன். இது கவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மேலே வந்து ஒரு சின்னதாக ஏதாவது பீஸ் ஆஃப் கார்ட்போர்டோ இல்லை பிளாஸ்டிக்கோ சம்திங் ஏதாவது வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் சைட்லலாம் கொஞ்சம் லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுலேயுமே கொஞ்சமாக ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக ஒரு கொஞ்சமாக வந்து இது டேப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே வந்து பாக்ஸ்குள்ளே வந்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம வந்து இந்த சைடு கார்னர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பல்பு கீழே விழாமல் இருக்கிறதுக்கு சைட்லேயுமே நம்ம வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இதை செஞ்ச வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேன். இதுக்கு நீங்கள் இந்த பாக்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னா இல்லை சாதாரண ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு பல்ப் யூஸ் பண்ணிடுவோம். இது வந்து நார்மல் நம்ம டங்ஸ்டன் பல்பு, வீட்டில் யூஸ் பண்ணுற பல்பு தான். இந்த பல்பில் நம்ம தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு லென்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அது யூஸ் பண்ணி நம்ம இந்த பல்பை வந்து ஒரு மேக்னிஃபைங் கிளாஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட மொபைலை இதில் ஒரு சின்ன ஒரு இது என்ன அப்படிங்கிறீங்கன்னா, மொபைலில் வீடியோ நீங்கள் தலையில் ப்ளே பண்ணாதான் இல்லை நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ளே ஆகும். ஸோ இதனால் நம்ம எம்எஸ் பிளேயரோ இல்லை ப்ளே இட்டோ இந்த மாதிரியான ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட வீடியோவை எந்த மூவி பார்க்க போகிறீங்களோ இல்லை ஏதாவது வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா அந்த ஒரு வீடியோவை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வீடியோவை அதில் லாக் அப்படின்ற ஒரு இருக்கும், பூட்டு மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கனாலும் ரொட்டேட் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தலையில் எங்கள் வீடியோ இந்த தலையில் வச்சுன்னா இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து யூஸ் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். தேங்க்ஸ்.